லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மித்ரா, சொல்லுங்கம்மா. அன்னைக்கு நான் கோயில்ல சொன்ன விஷயத்தை பத்தி நீ யோசிச்சியாம்மா? என் பேத்தி தானியாவுக்கு நீ அம்மாவா ஆகணும். ஓ மக விக்ரமுக்கு என் மக கார்த்திக் அப்பாவா ஆகணும். எனக்கும் வயசாயிட்டே போதுமா. உடம்பு ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்கவும் மாட்டேங்குது. என் காலம் முடியறதுக்குள்ள உனக்கும் கார்த்திக்குக்கும் நல்லது பண்ணி பார்த்துடணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. நான் உன்னை ரொம்ப கட்டாயப்படுத்துறேனோ? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நான் தான் எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேம்மா. இன்னும் என் பழைய வாழ்க்கையோட ரணமே ஆறாம மனசுக்குள்ளே இருக்குமா. அதனால டக்குன்னு எந்த முடிவும் எடுக்க முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிம்மா, சீக்கிரமாவே ஒரு நல்ல முடிவா சொல்லுவேன்னு நான் நம்புறேன். இங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க முதல்ல. மம்மி, நல்லது பண்றதுன்னா என்னது? என்ன? இல்ல, பாட்டி சொன்னாங்களே உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு. முதல்ல பேசாம சாப்பிடு. சாப்பிடுங்கன்னு சொல்றேன்ல. மத்தியானம் லஞ்ச் மிச்சம் வைக்காம சாப்பிடணும், சரியா? இதோ தேனு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லக்கா, இவர்கிட்ட மொபைல் நம்பர் வாங்கல. அப்படியே சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ண சொல்லிட்டு நான் பண்ண வீடியோஸ்லாம் காட்டிட்டு இருந்தேன்க்கா. ரொம்ப முக்கியம். சரி, முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. போய் சாப்பிடு. உன்னால அம்மாவும் சாப்பிடாம இருப்பாங்க. அம்மாக்கு சாப்பாடு எடுத்து வை போ. சரிக்கா, பாய். பாய் தேனு. வாங்க போலாம். நீங்க வரலையா? விக்ரம், என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க? கிச்சடி அங்கிள். கிச்சடியா? ஏய் சூப்பர். எவ்வளவு சாப்பிட்டீங்க? 2 கப் சாப்பிட்டேன் அங்கிள். 2 தானா? என்ன விக்ரம் நீங்க 2 எப்படி பத்தும் உங்களுக்கு ஒரு வேளைக்கு? நாளையில இருந்து நீங்க 4 கப் சாப்பிடணும். சரிங்க அங்கிள். அங்கிள், நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நானும் கிச்சடி தான் சாப்பிட்டேன். நீங்க எத்தனை கப் சாப்பிட்டீங்க? விக்ரம், பேசாம வர மாட்டியா? நீ இப்படி தொணன்னு பேசிட்டே இருந்தா அவர் எப்படி ரோட பார்த்து வண்டி ஓட்டுவாரு? வாயை மூடிட்டு வந்தா என்ன இப்ப? மேடம், சின்ன குழந்தைங்க அவங்க, அப்படிதான் ஆர்வமா இருப்பாங்க. இதுக்கே நீங்க அவங்கள போய் அதட்டுறீங்க. ரிலாக்ஸா இருங்க மேடம். டிரைவிங் தானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஹலோ, நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாதீங்க. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. மம்மி, அந்த அங்கிள் என்ன சொல்லிட்டாருன்னு இப்படி அவரை ஆட் பண்ற மாதிரி பேசுறீங்க? வாய் மூடுறியா? என்னையா சொல்ற?
கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், அப்படியே தலையில ஏறி உட்காந்துக்க வேண்டியது. இனிமே நீ வாயை திறப்ப, அப்ப வச்சுக்கிற ஒண்ணு. அங்கிள் காரை ஸ்டாப் பண்ணுங்க. அங்கிள் ஸ்டாப் பண்ணுங்க. அங்கிள் நான் தான் சொல்றேன்ல, நீங்க காரை ஸ்டாப் பண்ண போறீங்களா இல்லையா? ஏய் விக்ரம், எங்கடா போற? ஏய் விக்ரம் நில்றா. ஏய் இப்ப காரை எடுங்க அங்கிள். இங்க என்ன பாக்குறீங்க? அதான் சொல்றான்ல, காரை எடுங்க. எச்சி படா. என்னதான் பருந்து அப்பா பௌதர் இந்த ஸ்கை லைக் டைமன் இந்த ஸ்கை நூற பறந்தாலும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சாப்பிட்ற கீழே இறங்கி தான் ஆகணும். தன் பையன் விக்ரம பார்க்க மாப்பிள்ள கண்டிப்பாக இங்கே வந்து தான் ஆகணும்னு நான் நம்புகிறேன். ஏய் மாப்பிள்ள, என் நம்பிக்கை வீணாப்பாக வச்சிடாதடா. ஐயோ, காலையில் ஒரு காப்பி குடிச்சது தான், அதுவும் ஆறிப்போன காப்பி. இன்னொரு காப்பி போட்டு தாக்கானா போட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. வரும்போது வினையோட தான் வரணும். வெறுங்கையை வீசிட்டு வந்தா அப்புறம் வெறும் வயிற்றோட ராத்திரி படுக்கணும்னு மிரட்டி வர அனுப்பியிருக்கா. வயிற்றுக்குள்ள பசி வர ஏதோ புல்டோசரை விட்டு நரவன மாதிரி டுர்ரு புர்ருங்குது. இந்த கடையில் நம்ம ஐட்டம் அதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஒரு மெக்சிகன் பீன் தாப்பா. மெக்சிகன் பீன். மெக்சிகன் பீனா? அதெல்லாங்க இல்லை. ஆலு பேட்டி? எது பாட்டியா? இல்லையா? வெஜ் சாண்ட்விச்? சாண்ட்விச்னா சரி, நான் இந்த முறுக்கு எடுத்துக்கிறேன். எவ்வளோ? 10 ரூபா. 10 ரூபாயா? ஏன்ப்பா 2000 ரூபா தானப்பா இருந்தது ஒரு பேக்கெட்டு? 6 வருஷம் நான் ஜெயிலில் இருந்தியா? நோ, ஐ வாஸ் இன் துபாய். காசு தந்துட்டு சாப்பிடு. என்ன மணப்பாறை முறுக்கா? ஏன் மணப்பாறை முறுக்கு தான் சாப்பிடுவியா? இருக்கிற பசிக்கு வால்பாறை முறுக்கா இருந்தால் கூட சாப்பிடுவேன். அட மித்ரா விக்ரம், மாட்டிக்க. நல்லா மாட்டிக்கோ. வா வா தானியா. மாப்பிள்ள மித்ரா விக்ரமையும் தனியாக போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இப்போ போய் பார்த்தோம், மாமாங்கிற மாதிரி அதை கொஞ்சம் கூட இல்லாமல் கண்ணா பின்னான்னு திட்டுவான். இவங்க வந்துட்டாங்க, மாப்பிள்ளை வந்திருக்கு, நம்ம எங்கே காணோம்? அங்கிள், என்ன தனியா? என்னோட லஞ்ச் பேக்கையோ விக்ரமோட லஞ்ச் பேக்கையோ எடுத்துட்டு வரீங்களா? சரிடா, நான் எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. சரி.
சார் நில்லுங்க. நீங்க யார் சார்? நீங்களா உள்ள போக கூடாது சார். கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. அண்ணே பசங்க லஞ்ச் பேக் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் போய் கொடுத்துட்டு மட்டும் வந்துடுறேன். சார் அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது சார். பிரின்சிபல் பார்த்தாங்கன்னா என்னதான் சார் திட்டுவாங்க? அண்ணே சார் நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க. அண்ணே லஞ்ச் பேக் மட்டும் தான், நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். சார் முடியாது சார். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அட உங்களை உள்ள விட்டா ஏன் வேலை போயிடும் சார். அண்ணே லஞ்ச் பேக் மட்டும் தான், நான் போய் கொடுத்துட்டு உடனே சார், வந்துடுறேன். இருங்க சார். சொன்னா கேளுங்க சார். ஏன் சார் கேட்க மாட்டேங்கிறீங்க? சொன்னா கேளுங்க சார். பேக் சார் உள்ள விடலாம் சார். அண்ணே அவர் எங்க வீட்டு வேண்டாம் மாப்பிள்ள, யாரோ ஒருத்தர் வீட்டில் இப்படி டிரைவர் வேலை பார்க்குறக்காக வாடா உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். இப்படி வாழ்ந்தவன் நீ மித்திரோட மனசை மாற்ற உனக்கு வேறு வழியே கிடைக்கலையாடா. நல்ல வேலை இதை நான் பார்த்தேன். உங்கள் அம்மா மட்டும் பார்த்துருந்தா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. இல்லைடா மாப்பிள்ள, நீ பண்ணுறதுக்குள்ள சரி சரின்னு தலையாடிட்டு இருந்தா நீ இப்படியே தான் பண்ணிகிட்டு இருப்ப. இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். காரை ஓரமா நிறுத்துங்க. இறங்கி வாங்க. தனியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏய் மித்ரா, மித்ரா சொல்லு மித்ரா, என்ன தனியா பேசணும்? கார்ல கூட நம்ம 2 பேரும் தனியா தானே இருந்தோம். இங்க பேசுறது நம்ம அங்கேயே பேசிருக்கலாமே. இந்த மாதிரி ஒருமையில பேசுறது, உரிமையில பேசுறதெல்லாம் இதோட நிறுத்திக்கோங்க. நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவளும் எல்லா பொண்ணுங்க மாதிரி ஒரு சராசரி பொண்ணு தானே. நாம இவள சந்தேகப்படலாம், உரிமைங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணலாம், கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலான்னு இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு கடைசியில சாரிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா? உங்க நடிப்பு நாடகம் எல்லாம் என்கிட்ட வேலைக்காகாது. நேத்து வீட்டுக்கு வந்தப்போ என்ன சொன்னீங்க? சென்னையில ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், அது இப்ப லாஸ் ஆயிடுச்சு, அந்த பிரச்சனையில இருந்து மீளதான் நான் இப்ப கோயம்புத்தூருக்கு வந்து வேலை தேடிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் கூட வாய் கூசாம சொல்றீங்க. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், நீங்க கொஞ்சம் கூட திருந்தலன்னு. இங்க பாருங்க, நீங்க இந்த வீட்ல டிரைவர் வேலை பார்த்து என் கூடவே இருந்து என் மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்திரலாம் நினைக்காதீங்க. அது இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் நடக்காது. நான் உங்களை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயாரா இருந்தேன். ஆனா நீங்க என் மேல சீ, அத சொல்லவே வாய் கூசுது. அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா மறந்துடுவேன்னு நினைக்கிறீங்களா? ஆனா அதே நினைச்சிட்டு இருக்காம இனி என் பையன் தான் எனக்கு உலகம்னு அந்த வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அதையும் கெடுக்கணும்னு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? சொல்லுங்க, உங்களுக்கு மனசாட்சி கிடையவே கிடையாதா? நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ் நீங்க இந்த வேலையை விட்டு போயிடுங்க. ப்ளீஸ் வினய், என்னையும் என் பையனையும் கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க ப்ளீஸ். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டியா? சொல்லு, எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டியா?
நீ சொன்ன மாதிரி உன் பக்கத்துல இருந்து நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு பிராச்சித்தமா ஏதாவது ஒன்று பண்ணி உன் மனசை மாத்திடலாம் தான் இங்க வந்தேன். ஆனா இப்ப நீ பேசின வார்த்தைக்கு அப்புறம் அந்த எண்ணத்தை அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டேன். ஆனா எனக்கு நீங்க சில கடமைகள்லாம் இருக்கு. நீ என்ன புருஷனை ஏத்துக்கலனாலும் விக்ரம்க்கு நான் தானே அப்பா. அது நீ இல்லைன்னு சொன்னாலும் அதை யாராலையும் மறுக்க முடியாது. அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரியும் போது அவனை விட்டு நான் எப்படி வெளியே போக முடியும்? நீ விரும்பினாலும் விரும்பலைனாலும் விக்ரம பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். எங்க இருந்த ஆபத்து வந்தாலும் என்னையும் என் பையனையும் காப்பாத்திக்க எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட இருந்து தான் விக்ரம என்னால காப்பாத்த முடியாது. அந்த சந்தேகம் உனக்கு வேண்டாம் மித்ரா. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் உன்கிட்ட இருந்து நான் விக்ரம பிரிக்கவே மாட்டேன். எனக்கு என் பையன் கூட பேசணும் பழகணும்லாம் ஆசையா இருக்காதா? அந்த ஆசைக்காகவாது கொஞ்ச நாள் நான் அவன் கூட இருந்துக்கிறேனே, ப்ளீஸ். இது தவிர நான் உன்கிட்ட வேற எதையுமே கேட்க மாட்டேன். நான் உன் கூட இருக்க போற அந்த கொஞ்ச நாள்ல நீ தான் என் ஒய்ஃப்னும் விக்ரம் தான் என் பையனும் நான் யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டேன். விக்ரம் கிட்ட கூட சொல்ல மாட்டேன். இது என் பையன் மேல சத்தியம். எனக்கு ஒரே ஒரு மாசம் மட்டும் டைம் கூட. நான் உன் கூடவே இருந்து உனக்கும் விக்ரமுக்கும் ஆபத்தா இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் பாட்டுக்கு ஒதுங்கிட்டு என் வாழ்க்கையை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் நான் குறுக்க நிற்கவே மாட்டேன். என்ன நம்பு. எனக்கு ஒரு மாசம் மட்டும் இந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடு ப்ளீஸ். சரி, உங்களுக்காக ஒரு மாசம் மட்டும் டைம் கொடுக்கறேன். இன்னைக்கு தேதி 15. சரியா அடுத்த மாசம் 15ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க அந்த வீட்ல இருக்க கூடாது. அப்படி மீறி இருந்தீங்கன்னா அடுத்த செகண்டே நானும் விக்ரமும் அந்த வீட்டை விட்டு கண் காணாத இடத்துக்கு போயிடுவேன். ரைட்டு, நமக்கு தான் வெயிட்டிங்க. கடவுளே, உங்ககிட்ட மட்டும் வாய் கொடுத்து சிக்கிடவே கூடாது. வினய், நில்லு வினய். போச்சா? என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஓ, நான் கூப்பிட்டது கேட்கலையோ? அப்படிலாம் இல்லம்மா, நல்லாவே கேட்டுச்சு. அதான் என்னன்னு கேக்குறேன். எங்க போயிட்டு வர? காலையில விடியறதுக்கு முன்னாடி போன, ஆளையே காணோம். இப்பதான் வர. போன் பண்ணா ஃபுல்லா ரிங்கு போய் கட் ஆகுது. என்ன வினய், என்ன நடக்குது? மா, அதுக்கேம்மா இவ்ளோ டெரரா போய் கேக்குற? எங்க போனன்னு கேட்டா நானே சொல்லிட போறேன். மா, இன்னைக்கு நாள் முழுக்க என் ஃப்ரெண்டு கூட ஃபேக்டரியில தான் இருந்தேன். எது? ஃப்ரெண்டோட ஃபேக்டரியா? ஆமாம்மா, நான் நேத்து கூட சொன்னேனே, கெட் டுகெதர், நைட் டின்னர். அந்த ஃப்ரெண்டு தான்மா. மா, அவங்க பக்கத்தில் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்க. அங்க வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பேசுறாங்க, ரொம்ப நல்லா பழகுறாங்க. அவங்க கூட பேசிட்டு இருந்ததுல எனக்கு டைம் போனதே தெரியல. அதனால தான்மா நான் இப்போல இருந்து ஒரு முடிவு வந்துட்டேன். என்ன முடிவு?
நான் அந்த ஃபேக்ட்ரியிலேயே கொஞ்ச நாளைக்கு சூப்பர்வைசராக வேலை பார்க்கலான்னு இருக்கேம்மா. என்ன வினய், என்ன சொல்ற? ஆமாம்மா, சூப்பர்வைசரா? வினய், நீ என்ன பேசுற? இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு இருக்கிற ஸ்டேட்டஸுக்கும் வசதிக்கும் நீ இப்படியெல்லாம் போய் கஷ்டப்படணும்னு என்ன தலையெழுத்தா? இல்ல வினய், இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சரிம்மா, நீ சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ், அந்த அட்மாஸ்பியர், அதில் எல்லாத்துலேயுமே நான் என்னையே மறந்துட்டேம்மா. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அங்கே மித்ராவோட நினைப்பே வரல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரேம்மா. அது எனக்கே நல்லா தெரியுது. இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. மித்ரா பற்றின எல்லா விஷயத்தையும் அக்கா கிட்ட சொல்லிட வேண்டியது தான்.